அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பப்ளூஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எஸ், இன்றைக்கி வந்து நம்ம ப்ளாக் பார்க்க போகிறதில்ல, அதுக்கு மாறாக நம்ம 4 ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். அதாவது சூப்பரான நல்ல டேஸ்டியான யம்மியான 4 ரெசிபீஸ், சீக்கிரமாக செய்யக்கூடிய 4 ரெசிபீஸ். ஸோ என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, அதோட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களோட உடனே வந்து சேரும். ஸோ 4 ரெசிபீஸையும் வாங்க பார்க்கலாம். இப்போ நம்மளோட முதல் ரெசிபி என்ன அப்படின்னு சொன்னால் ஓரியோ பிஸ்கட் இருக்குது இல்லையா, ஸோ அதை வச்சு ஒரு பேன்கேக். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபீஸ். கிட்ஸுக்கு மட்டும் இல்லை, பெரிய ஆட்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து நான் வந்து ப்ரௌனி ஃப்ளேவரில் ஒரு பேக்கெட் ஓரியோ எடுத்திருக்கேன். அதாவது ஒரு பேக்கெட் எடுத்துக்கொள்ளுங்க, அப்படி இல்லாட்டி ஒரு 14 பிஸ்கட் இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. எனக்கு கிடைச்சது வந்து ப்ரௌனி ஃப்ளேவர் தான். உங்களுக்கு வந்து ஒரிஜினல் கிடைச்சா நீங்கள் ஒரிஜினல் ஓரியோவையே எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஓரியோ பிஸ்கட் உங்களுக்கு கிடைக்காட்டி நீங்கள் வந்து ஸ்ரீலங்கன் சாக்லேட் பிஸ்கட் கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஏதாவது உள்ளுக்கு க்ரீம் வச்ச ஏதாவது ஒரு பிஸ்கட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. பக்கத்தில் வந்து இன்னொரு குட்டி பால் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் வந்து எடுத்த 14 பிஸ்கட்டையுமே இப்போ உள்ளுக்குள்ளே க்ரீமை வேறையாக எடுத்துக்கொள்ள போகிறேன், பிஸ்கட்டை வேறையாக வச்சுக்கொள்ள போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் உள்ளுக்குள்ளே க்ரீமை வந்து வேறொரு சின்னொரு பாலில் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ ஒரு கிரைண்டர் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ க்ரீமை வேறையாக எடுத்தாச்சு. இப்போ இருக்கிறது தனியாக பிஸ்கட்ஸ் மட்டும்தான். அந்த பிஸ்கட்ஸை வந்து நான் வந்து கிரைண்டரில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோட ஒரு 1/3 கப் அளவு பால் சேர்த்துக்கொள்கிறேன், ஃப்ரெஷ் மில்க். அதோட ஒரு முட்டையும் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. பெரிய முட்டையாக இல்லாமல் ஒரு குட்டி சைஸ் முட்டையாக நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அவ்வளோதான். இதை வந்து நாங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். நல்லா பேஸ்ட்டாக வரணும். பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. அதை வந்து இன்னொரு பவுலில் நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வந்து பேன்கேக் நாங்கள் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு சின்ன பேன் எடுத்து அதை வந்து நீங்கள் ஹீட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் அதில் நான் எடுத்து ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் வந்து அதை வந்து ஸ்பூனால் பரப்பி விட வேணாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து நார்மலாகவே நீங்கள் பேன்கேக் எப்படி விடுவீங்களோ அந்த மாதிரி விட்டுட்டு மேலே இந்த மாதிரி ஓட்டோட்டையாக வரும். அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் வந்து நீங்கள் வந்து அடுத்த பக்கம் திருப்பி போட்டுருங்க. பாருங்கள், அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கொள்ளுங்க, இல்லாட்டி அது வந்து கருகிரும். பாருங்கள், இந்த மாதிரி அடுத்த பக்கம் திருப்பி போட்டு 2 நிமிஷத்துலேயே நீங்கள் வந்து அதை எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் ஊற்றி எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம செஞ்சு வச்ச பேன்கேக் ஆறட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம க்ரீம் உள்ளுக்கு ஃபில்லிங்கை ரெடி பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு வந்து பிஸ்கட்லேருந்து உள்ளுக்கு எடுத்த க்ரீம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் பால் சேர்த்துக்கொள்கிறேன். பாலை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் க்ரீம் மாதிரி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த பேன்கேக் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து க்ரீம் ஃபில்லிங் வைக்காமலே சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கேக் மாதிரியே இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம செஞ்சு வச்ச க்ரீம் பாருங்கள் எப்படி ஸ்மூத்தாக வந்துட்டு. நீங்கள் வந்து ஃபில்லிங் இந்த க்ரீம் தான் வைக்கணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் வந்து தேவையான மாதிரி ஃபில்லிங் உள்ளுக்கு வச்சுக்கொள்ளலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் செஞ்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி பெரிய பேன்கேக்காகவும் நீங்கள் ஊற்றிக்கொள்ளலாம், அப்படி இல்லாட்டி குட்டி குட்டி பேன்கேக்ஸாகவும் நீங்கள் ஊற்றிக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் செஞ்சு வச்சுருக்கிற பேன்கேக்கில் உள்ளுக்கு வந்து அந்த ஃபில்லிங்கை நீங்கள் வச்சு அடுத்த பேன்கேக்கை அதை மாதிரி மூடி விட்டுருங்க. பாருங்கள், சின்னதாக செஞ்சாலும் க்யூட்டாக இருக்கும், கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் மேலால் மூட விருப்பம் இல்லாட்டி இந்த மாதிரி தனியாகவும் செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ இதை வந்து முழுசாக வைக்கிறத விட இந்த மாதிரி கட் பண்ணி வச்சோம் அப்படின்னு சொன்னால் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், கேக் மாதிரியும் இருக்கும். உண்மையாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஓரியோவில் செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க. இது வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா சாஃப்டான ஒரு சாக்லேட் கேக் மாதிரியே இருக்கும்.
பாருங்கள், சாப்பிடவே ஆசையாக இருக்குது. எவ்வளவு சாஃப்டாக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். அடுத்த ரெசிபி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ரவா லட்டு எல்லாருக்கும் தெரியுமா இருக்கும். நான் வந்து இந்த முறையில் தான் செய்வேன். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் வந்து 2 டீஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா சின்னதாக சாப் பண்ணி வச்சுருந்த கேஷ்யூஸ் சேர்த்துக்கொள்கிறேன். அதோட வந்து ரெய்சின்ஸும் சேர்த்துக்கொள்கிறேன். 2யும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. பாருங்கள், ரெய்சின்ஸ் எல்லாம் நல்லா குண்டு குண்டாக வந்துட்டு, அதுக்கப்புறமா வந்து நான் 1.5 கப் அளவு ரவை சேர்த்துக்கொள்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கொள்ளுங்க. ரவையோட கலர் மாறக்கூடாது. அதோட வந்து அது நல்லா முறுமுறுப்பாகி வரணும். நல்ல வாசம் வரும் நீங்கள் வறுத்துட்டு வர நேரமே. அது வரைக்கும் நீங்கள் நல்லா அதை வறுத்துக்கொள்ளுங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கொள்ளுங்க. ஒரு 5 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறமா நான் ஒரு 1/2 கப் அளவு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக துருவி வச்ச தேங்காய். நீங்கள் வந்து டெசிகேட்டட் கோகோனட் கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதையும் சேர்த்து இன்னும் கொஞ்ச நேரம் வறுத்துக்கொள்ள போகிறேன். தேங்காயும் நல்லா ட்ரை ஆகி வரணும். அதுக்கப்புறமா வந்து ஒரு 3 ஏலக்காய், அதையும் நான் நல்லா நசிச்சு ஆட் பண்ணிக்கொள்கிறேன் ஒரு வாசனைக்காக வேண்டி. ஒரு 1/2 கப் அளவு சீனி சேர்த்துக்கொள்கிறேன். அதையும் சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. சீனி சேர்த்ததால் வந்து இந்த ரவை மிக்சர் வந்து கசிய தொடங்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சீனியும் நல்லா மெல்ட் ஆகிட்டு பாருங்கள், ரவையும் நல்லா பொரிஞ்சு நல்லா வாசனை வந்துட்டு, ஒரு 1/4 கப் அளவு பால் எடுத்து அதில் வந்து உங்களுக்கு விருப்பமான மாதிரி கலர் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். எனக்கு வந்து க்ரீன் கலர் ஆட் பண்ண விருப்பமாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து க்ரீன் கலர் ஆட் பண்ணிக்கொண்டேன். நீங்கள் தேவையான கலர்ஸ் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அப்போ வந்து பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். அப்படி கலர் ஆட் பண்ண விருப்பம் இல்லாட்டி நீங்கள் வந்து நார்மலாக செஞ்சுக்கொள்ளலாம். பாலில் வந்து நான் வந்து கலர் ஆட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்து அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொண்டேன். அதுக்கப்புறமா திருப்பி 1/4 கப் அளவு நான் மில்க் மெய்ட் சேர்த்துக்கொள்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையாக இருந்தால் சீனி, அப்படி இல்லாட்டி மில்க் மெய்டை இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கொள்ளலாம். இதுவே எனக்கு அளவாக இருந்துச்சு, சீனியும் போதுமாக இருந்துச்சு. உங்களுக்கு தேவையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சீனி ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கை பொறுக்கிற அளவு சூடு வர வரைக்கும் அதை அப்படியே வச்சு வைங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பும் போட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா நாங்கள் ஸ்வீட் செய்கிற நேரம் எப்பயுமே உப்பு போடணும். உப்பு போட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்வீட் வந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பை தூக்கி காட்டும். ஸோ அதுக்கு தான் நாங்கள் ஸ்வீட் செய்கிற நேரம் உப்பு போடுறோம். ஒரு பிஞ்ச் அளவு போடுங்க. அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி ஆற விட்டுருங்க. ஓவர் ஆற விடாதீங்க. கை பொறுக்கிற அளவு, நாங்கள் உருண்டை பிடிக்கணும் இல்லையா, ஸோ அந்த கை பொறுக்கிற அளவு சூடு வர வரைக்கும் அதை ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறமா கையில் கொஞ்சம் நெய் தடவி கொள்ளுங்க. இப்போ கை பொறுக்கக்கூடிய சூட்டில் இருக்குது. ஸோ அந்த நேரத்துலையே நாங்கள் ரவுண்ட் பிடிச்சிடணும். இந்த மாதிரி கையால் நீங்கள் ரவுண்ட் பிடிச்சிக்கொள்ளலாம். அப்படி உங்களுக்கு கையால் பிடிக்க விருப்பம் இல்லாட்டி உங்கள்கிட்ட ஷேப்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஷேப்ஸில் வச்சு நீங்கள் அமர்த்தி விட்டும் எடுக்கலாம். ஆனால் லட்டுன்னு சொன்னாலே கையால் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சா தான் சூப்பராக இருக்கும். பாருங்கள், சில லட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மில்க் மெய்ட் ஆட் பண்ணுறதால லேட்டானால் கொஞ்சம் கல் மாதிரி ஆகிரும், சாப்பிட்றதுக்கே கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது வந்து அப்படி ஆகாது. ஏன்னா நாங்கள் கூடுதலாக மில்க் மெய்ட் ஆட் பண்ணலை. நாங்கள் வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அளவில் தான் நாங்கள் மில்க் மெய்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சீனியும் ரொம்ப அளவாக இருக்குது. நீங்கள் கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி நிலக்கடலை கூட ஆட் பண்ணிக்கொள்ளலாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பார்க்க போகிற ரெசிபி லெஃப்ட் ஓவர் ரைஸை வச்சு இட்லி செய்கிறது எப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி ரெட் ரைஸ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வந்து ஒயிட் ரைஸ் இருந்தால் ஒயிட் ரைஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நான் வந்து 1.5 கப் அளவு ரைஸ் எடுத்துக்கொண்டேன். அதை வந்து ஒரு கிரைண்டரில் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா 1 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கொள்கிறேன்.
இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. என்கிட்ட ரெட் ரைஸ் தான் இருந்தது, ஸோ நான் ரெட் ரைஸை வச்சு செஞ்சேன். உங்களுக்கு ஒயிட் ரைஸில் செஞ்சுக்கொள்ளுங்க, அது சூப்பராக இருக்கும். ரொம்ப பசத்தன்மை இல்லாத அரிசியை எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் சூப்பராக வரும். இது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாலில் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்தாச்சு. கப்பளவு ரவை எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை ரெண்டும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஒரு கப்பளவு தயிர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். புளிப்பில்லாத தயிராக ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் ஆல்ரெடி ரைஸுக்கு உப்பு போட்டு தான் குக் பண்ணியிருப்பீங்க, ஸோ உப்பை பார்த்து ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி ஸ்மூத் பேட்டராக இருக்கணும். இதை வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் பண்ண விடலாம். பாருங்கள், 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ரவையெல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நான் வந்து கிரைண்டர் அரைச்சோம் இல்லையா, ஸோ அதை வாஷ் பண்ணி ஒரு 1/4 கப் தண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதையே நான் இதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு பெரிய பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கொள்கிறேன். அப்போ தான் நம்மளோட இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும். நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதால வந்து பேக்கிங் சோடா போட்டு செய்கிறோம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட இட்லி தட்டு எடுத்துக்கொள்ளுங்க. அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எண்ணெய் பூசி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இட்லி பேட்டரை இதில் ஒவ்வொன்றா நம்ம ஊற்றிக்கொள்ளுவோம். இட்லி பானையில் தண்ணி வச்சு அது ஒரு 13 to 14 minutes நாங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு இட்லி. இது வந்து நல்லா ஆறணும். ஆறினதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து அதை வந்து வெளியால் எடுக்கணும். இப்போ இது நல்லா ஆறட்டும். யாருக்கெல்லாம் இட்லி சாப்பிடணும் போல் ஆசை இருக்கோ நீங்கள் வந்து அவங்க இதை வந்து கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வழமையாக சாப்பிட்ற உளுத்தம்பருப்பில் செஞ்ச இட்லி மாதிரி இல்லை, இருந்தாலுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் ஓவர் ரைஸை என்ன செய்கிறேன்னு தெரியாமல் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. வீட்டில் ரைஸ் இருந்த இடம் கூட தெரியாமல் போயிடும். அந்த மாதிரி சூப்பராக இருக்கும், நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து பீஃப் கறி அப்படி இல்லாட்டி ஃபிஷ் கறி எதோடு வேண்டாலும் தொட்டு சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் சட்னி கூட அரைக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம ரெட் ரைஸில் செஞ்சோமா அப்படின்றது கூட தெரியாத அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு இந்த இட்லி. இனிமேல் உங்களோட வீட்டில் வந்து லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ரெசிபி சாசேஜஸ் போட்டு ஸ்ட்ரீட் ஸ்டைல் மேகி நூடுல் எப்படி செய்கிறது அப்படின்றது தான். ஒரு பேன் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் வந்து ஆயில் கூட ஆட் விட்டுக்கொள்ளலாம், பட் ஆயிலை விட பட்டர் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் நூடுல்ஸுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு 7-8 சாசேஜஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த பட்டரில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதை வந்து நம்ம முதல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதோட கலர் நல்லா மாறி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிருச்சு. இப்போ வந்து நான் ஆல்ரெடி நூடுல்ஸை குக் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து மேகி நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கேன். அது வந்து எல்லாருக்கும் செய்ய தெரியும் இல்லையா, ஸோ நான் அந்த ஸ்டெப்பை காட்டலை. ஸோ அந்த நூடுல்ஸை வந்து குக் பண்ணி எடுத்து வச்ச நூடுல்ஸில் வந்து நான் வந்து இந்த சாசேஜஸை நான் ஆட் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். இது வந்து அதே பேனில் இன்னொரு டீஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கொள்கிறேன். அதில் வந்து இப்போ நான் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல வந்து நான் கேரட்டை சேர்த்துக்கொள்கிறேன்.
பிகாஸ் கேரட் வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் பிடிக்கும். அதனால வந்து கேரட்டையும் கொஞ்சம் க்ரீன் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ க்ரீன் பீஸையும் நான் முதல்ல சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் வந்து இந்தந்த வெஜிடபிள்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு தேவையான மாதிரி வெஜிடபிள்ஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஈஸியாக கிடைக்கக்கூடியது இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் தான். ஸோ இதை கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதை வந்து மூடி போட்டு மூடி வைங்க. அது கொஞ்சம் நேரம் வேகட்டும். பாருங்கள், கேரட்டும் க்ரீன் பீஸும் ஒரு 70% குக் ஆயிருச்சு. இப்போ வந்து நான் இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கொள்கிறேன். மீதி இருக்கிற நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கொள்கிறேன். வெங்காயம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பீன்ஸ் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா வந்து லீக்ஸ் அண்ட் கேபேஜ் ரெண்டையுமே நல்லா கழுவி வெட்டி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதெல்லாமே சேர்ந்து நல்லா குக் ஆகி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வைங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டும். பாருங்கள், எல்லாமே பாதி குக் ஆயிருச்சு. நீங்கள் வந்து நூடுல்ஸ் செய்கிற நேரம் ஒரு நாளுமே வெஜிடபிள்ஸை ஓவர் குக் பண்ணக்கூடாது. அது வந்து டேஸ்ட்டை கொடுக்காது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் போடுறத விட கூடுதலாக வெஜிடபிள்ஸ் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் நூடுல்ஸுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு சிக்கன் க்யூப் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அது வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து டேஸ்ட்டை கொடுக்கும் நல்லா. அதால் வந்து நான் வந்து இந்த நூடுல்ஸுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா வந்து நாங்கள் குக் பண்ணி வச்சுருக்கிற அந்த நூடுல்ஸை சேர்த்துக்கொள்கிறேன். இதில் நீங்கள் வந்து மெக்கரோனி, பெஸ்டா அதெல்லாம் தவிர இந்த மாதிரி நூடுல்ஸ் எது வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நான் வந்து இதுக்கு வேறொரு தூளுன்னு ஆட் பண்ண போகிறது இல்லை. நான் மிளகு தூள் தான் ஆட் பண்ணிக்கொள்ள போகிறேன் இதில். அதுக்கப்புறமா சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா முக்கியமான ஒரு ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஓவர் கறி, அதாவது பீஃப் கறி அண்ட் சிக்கன் கறி ரெண்டில் எதையாவது நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். நான் வந்து பீஃப் கறி ஆனம் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நூடுல்ஸ்னு நான் சேர்த்துக்கொள்கிறேன். ஸ்ட்ரீட் ஸ்டைல் நூடுல்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தான் அவங்க செஞ்சு தருவாங்க. ஸோ அதில் வந்து நூடுல்ஸில் வந்து நாங்கள் கிரேவி ஏதாவது நாங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது இன்னும் டேஸ்ட்டை கொடுக்கும். அதால் வந்து நான் வந்து கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் பீஃப் கறி கிரேவி இருந்துச்சு. ஸோ அதையும் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் ஆல்ரெடி சிக்கன் க்யூப் ஆட் பண்ணியிருக்கோம். அதோட வந்து சோயா சாஸும் ஆட் பண்ணியிருக்கோம். அதால் வந்து சால்ட்டை வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதான். சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இதுக்கு சிக்கன் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி எக்கில் கூட செஞ்சு கொள்ளலாம். நான் இன்றைக்கி சாசேஜஸில் தான் செஞ்சேன். கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஸ்ட்ரீட் ஸ்டைல் நூடுல்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தான் செய்வாங்க. ஸோ இந்த ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் என்னோடய வீடியோவுக்கு உங்கள் லைக்ஸை கொடுங்க. உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை எல்லாரையுமே சந்திக்கிற வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை.